ஆண்டாண்டு காலமாக வந்து ஒரு மாண்பு வந்து மரபு வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால் அதில் வந்து நீங்கள் வந்து நான் புதுசாக நான் ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அப்படி கையை வச்சு எல்லாம் பண்ணும்போது கவர்னரே வந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. அப்போது நீங்கள் வந்து மரபு மீறுறீங்க. மரபை வந்து தெரிந்து கொண்டு இஃப் யூ நோ த ரூல்ஸ் யூ கேன் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்றது ஒரு இது எப்படின்னா, நான் இன்னைக்கு இது மரபு உடைக்கப்பட சார். நம்ம விஜய் மீதே நம்ம மொத்தமாக பழி போட்ட முடியாது. 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியாமையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட்டீங்க. மேனிஃபெஸ்டோ வெளியிடும் போது உங்களுக்கு தெரியுமே 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு. என்ன சார் கடைகளை மூடிட்டாரு, 750 கடைகளை 717 கடைகளை மூடிட்டாரு. ஸ்டாலின் கூட மூடினாரு, 500 கடைகள் மூடினாரு. திரும்ப கடைகளை மட்டும் மூடலாம், விற்பனை கிடையாது. உங்கள் நோக்கம் என்ன? உங்களுக்கு டிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பொறுப்பு கிடையாதுல்ல, முதன்மை பொறுப்பு கிடையாதுல்ல. அதிமுக இருக்கிற பாரதிய ஜனதா அணி என்று சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ அவரை போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, சிவி சண்முகத்தை போய் சந்திக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக போய் நீங்கள் சந்திக்கும் போது அப்போ இது வந்து அரசியல் பண்புக்காகலாம் பார்க்கல, போய் பார்த்ததே அரசியல் தான்றதான். இப்போ அந்த ஆதரவை இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கேட்கல அல்லது மாண்புக்காகவும் போகலை. வெளிப்படையாக நான் 2 விஷயம் நான் சொல்கிறேன். ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது இல்லை, இப்போது திரு சிவி சண்முகம் அவர்களை ஆதரிக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு ஆதரவு தரலாம் என்ற முடிவோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டப்பேரவை குழு அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக கூட வேலுமணி அவர்கள் தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள். பொதுச் செயலாளர் அனுமதி ஒப்புதல் பெறாமலே பிஜேபி உள்ள வந்துடுறதுலாம் நம்மளை ஏமாத்துற வேலை. இப்போ பிஜேபி உள்ள வரலீங்களா இது வரைக்கும்? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நேற்று வந்து பிஜேபி வந்துச்சு உள்ள, அதுக்கு நான் வந்தே மாதத்தில் வந்துடுச்சு உள்ள. நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்க. இப்படிப்பட்டவங்களும் வந்து விஜய் வந்து சேர்க்கிறது மூலமாக நான் கேட்டேன் டிவிக்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும், ஃபியூச்சரில் சரசரன்னு இறங்கிடும். இப்போ நேற்றைய தினமே வந்து இவர் அத்தனை பேர் வீட்டுக்கும் போனார் இல்லையா, அதுலேயே வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கிடுவாங்க சார். ஏதோ ஒன்று நடந்திருக்கு சார், அது என்னன்றது தெரியல, வெடிச்சு வெளியே வரும். நம்ம பண்ணை இயற்கை அங்காடி தொடர்புக்கு 87 54 44 92 99. உலகில் எங்கு பிறப்பினும் தமிழ் கற்கலாம் கற்பிக்கலாம். ஔவையார் பாடசாலை.org. உலகெங்கும் பரவி வாழ்கிற தாய் தமிழ் உறவுகள், டிஎன் மீடியாவுக்கு ஆதரவு அளித்து வருகின்ற நல் உள்ளங்கள் அனைவருக்கும் பாலமுரளிவர்மனின் அன்பு வணக்கம். இன்று நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் மரியாதைக்குரிய திரு சேக்குவாரா ஜெய்சங்கர் அவர்கள் இருக்கிறார். இன்றைக்கு தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கின்ற அரசியல் நகைச்சுவை காட்சிகள் நிறைந்திருக்கின்றன. இருந்தாலும் தமிழக வெற்றிக் கழகம் 10ஆம் தேதி ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இன்று வரை என்ன நடக்கிறது, அடுத்து என்ன நடக்கும் என்கிற அவருடைய அவதானிப்பை கேட்போம். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம். நகைச்சுவை காட்சிகள் சொல்லிட்டீங்க, ஆனால் உள்ளபடியே நகைச்சுவை தான் இருக்குல்ல. நடக்கிற விஷயம் பார்த்தா நம்ம நினைச்சோம் பெரிய ஸ்டண்ட்லாம் இருக்கு, இது பயங்கரமாக ஆக்ஷன் இருக்கும் போல இருக்கு, மிகப்பெரிய சம்பவம்லாம் இருக்குன்னு பார்த்தா நடக்கிறத பார்த்தா நீங்கள் சொன்ன மாதிரி காமெடியாக தான் இருக்குது. எதிர்பாராத காமெடியாக தான் இருக்குது. ஆமாம், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்ஷன் ஹீரோவாக பார்த்தா எல்லாம் காமெடியாக ஆக்டராக மாறிட்டாங்க. இல்லை, அது குறிப்பாக திரைத்துறையிலேயே திரு விஜய் அவர்கள் மிக நுட்பமான ஒரு இடத்தை தேர்ந்தெடுத்தார். அவர் வெறும் ஆக்ஷன் ஹீரோவா மட்டும் இல்லாம அவர் தன்னியல்பிலே ஒரு நகைச்சுவையும், அதனாலதான் அவருக்கு குழந்தைகள் ரசிகர்களை வந்து மொத்தமாக ரஜினி அவரிடமிருந்து அந்த ஒட்டுமொத்த குழந்தைகளும் சேர்ந்து அவருக்கு வந்து மாமா மாமா என்று இன்னைக்கு வாக்கு செலுத்துகிற அளவுக்கு அந்த அழுத்தத்தை தருகிற அளவுக்கு உருவானது வந்து அந்த நுட்பமான ஒண்ணு கையில் எடுத்தார். அது திரைத்துறைக்கு படத்துக்கு சிறப்பாக இருந்தது. அரசியலுக்கும் குட்டி கதைகள்லாம் சொன்னாரு, அது இசை வெளியீட்டு விழாவில் சொன்னாரு. இன்றைக்கு சட்டமன்றத்திலும் அதை தொடர்கிறார். அது குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இல்லை, எனக்கு ஆரம்பம்லாம் ஓகே தான். பட் ஒரு என்ன சொல்ல, நம்ம எதிர்பார்த்தது சிலதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஆரம்பமே உங்களுக்கு தெரியும். தமிழ் தாய் வாழ்த்து 3வது இடத்துக்கு தள்ளப்பட்டது, வந்தே மாதரம் பாடப்பட்டது, இதெல்லாம் ஒரு ஷாக் தான். ஆனால் சரி, இதெல்லாம் வந்து எதிர்கட்சி தரப்பில் வந்து ஒரு கேள்வியாக எழுப்பும் போது ஆளுங்கட்சி தரப்பில் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு வந்து ஒரு பொறுப்பான பதில் எதுவும் சொன்ன மாதிரி தெரியல. அதை பற்றினா வந்து ஒரு அறிக்கை விட்டு போயிட்டார். அதனால் இதை வந்து இன்றைக்கி எதிர்கட்சி தலைவரும் சுட்டி காட்டும் போது அது சம்மந்தமாக யாருமே வந்து இது வந்து தற்செயலாக நடந்து இது மாதிரி எதிர்காலத்தில் நடக்காதுன்ற அந்த உத்தரவாதம்லாம் கொடுத்த மாதிரி தெரியல. நீங்கள் சட்டசபைக்கு வரதுக்கு முன்னாடி நீங்கள் அறிக்கையில் கொடுக்குறது வேறு. ஆதவர்த்தினா அறிக்கை தெரிவிச்சிருந்தார், இது எதிர்பாராமல் நடந்தது அப்படின்னு சொல்லியிருந்தார். ஆனாலும் சட்டசபையில் வந்து அதை குறிப்பிட்டு சிலர் பேசும்போது அதுவும் எதிர்கட்சி தலைவரே அதை மென்ஷன் பண்ணியிருந்தார். எதிர்காலத்தில் அது மாதிரி நடக்கக்கூடாது, நீங்கள் அது வந்து பார்த்திங்கன்னா அனுமதிக்காதீங்க, நாங்களும் அனுமதிக்க மாட்டோம்னே சொல்லியிருந்தார் இன்றைக்கி எதிர்கட்சி தலைவர். அப்போ இன்றைக்கி கூட நான் பார்க்குறேன், யாராவது அதுக்கு பொறுப்பேற்று அதில் இருக்கிற சீனியர் அமைச்சர், முதலமைச்சர் சொல்லியிருக்கலாம், அல்லது முதலமைச்சரை தவிர்த்துட்டு வேறு யாராவது கூட வந்து அது குறித்து பேசியிருக்கலாம்.
ஆனால் யாருமே அதை பற்றி பேசவே இல்லைன்றது தான் கொஞ்சம் யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எதிர்காலத்தில் இங்கே என்னென்னலாம் நடக்கும்ன்றது நம்ம ஒரு கேள்வியாக தான் இருக்குது. பதவி ஏற்ற அன்றைக்கு திரு விஜய் அவர்கள் பேசியதை நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதை குறித்து உங்களுடைய கருத்து என்ன? இல்லை, எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து 2 விஷயம் நான் பார்க்குறேன். ஒன்றுனா, முதல்ல அந்த மேடையில் ராகுல் காந்தி அவர்களை வந்து அமர வச்சிருக்கக்கூடாது. ஒரு புரோட்டோகால் படி அது எவ்வளோ தூரம் சரின்றதே ஒரு கேள்வியாக இருக்குது. ஒரு விஐபி வரிசையில் முன்னாடி உட்கார வச்சிடலாம், ஸ்டேஜில் உட்கார வச்சுது, அதுக்கப்புறம் செல்ஃபி எடுத்து அதை வந்து அப்லோட் பண்ணி அதுக்கப்புறம் அரசே வந்து அதை டெலீட் பண்ணி, அப்போ இது முறைகேடாக தானே நடக்குது. இது ஒரு எதிர்க்கட்சி தலைவருக்கு, அதுவும் இந்திய நாட்டின் எதிர்க்கட்சி தலைவருக்கு இது கூட தெரியாதா, இந்த புரோட்டோக்கால் கூட தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அதுக்கு பிறகு நடந்த விஷயங்கள்லாம் வந்து ஒரு பெரிய ஒரு மாற்றம்னு சொல்கிற, இதெல்லாம் ஒரு ஆரோக்கியமான மாற்றம் கிடையாது. இது ஆண்டாண்டு காலமாக வந்து ஒரு மாண்பு வந்து மரபு வந்து ஃபாலோ பண்ணுறாங்கன்னு சொன்னால், அதில் வந்து நீங்கள் வந்து நான் புதுசாக ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பாகுபலி ஆகிய நான் அப்படின்னு சொல்லி அப்படி கையை வச்சு எல்லாம் பண்ணும்போது கவர்னரே வந்து தடுக்கக்கூடிய சூழ்நிலை இருக்குல்ல. அப்போது நீங்கள் வந்து மரபு மீறுறீங்க, கவர்னர் வந்து அங்கே வந்து அதை வந்து கற்பிக்கிற இடத்துல நீங்கள் இருக்கிறீங்க. எஸ், கரெக்டாக. அது குறித்து யாராவது பேசுனாங்களா? இப்போ ஒரு அந்த இடத்துல நீங்கள் ஒரு முதல் கையெழுத்து நீங்கள் அங்கே கையெழுத்துறது கூட பிரச்சனை இல்லை. ஆனால் அதுக்கப்புறம் நீங்கள் அந்த ஒரு பேச்சுவார்த்தை அந்த இடத்துல நீங்கள் வந்து ஒரு மேடையில் மைக்க பிடிச்சி ஒரு விழா மேடை, அது வந்து பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட ஒரு அரசு விழா மாதிரி இல்லாமல் அது ஏதோ ஒரு பொது நிகழ்வு மாதிரியும் பொது மேடை மாதிரியும் அங்கே வந்து நீங்கள் வந்து வழிச்சிட்டு போயிட்டாங்க, தொடச்சிட்டு போயிட்டாங்கன்றதான் பேசுகிறதுலாம் ஒரு நாகரிகமான நடவடிக்கை இல்லை. அதெல்லாம் நம்ம எல்லாத்தையும் குறை சொல்லணும்னு நமக்கு நோக்கம் கிடையாது. ஆண்டாண்டு காலமாக என்ன மரபு கடைபிடிக்கப்படுதோ அந்த மரபை தான் நீங்கள் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? இப்போ புதுசாக நான் ஒன்று பண்ணுறனும் போது அது வந்து எந்த மாதிரி பார்க்கப்படுது? ஒரு விமர்சன ரீதியாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்க்கட்சியை நீங்கள் வந்து இப்போவே நீங்கள் வந்து முதல்ல எடுத்ததுமே நீங்கள் தொடச்சிட்டு போயிட்டாங்க, வழிச்சிட்டு போயிட்டாங்க, அது வார்த்தைகள் ரொம்ப கடுமையாக இருந்தது. வழிச்சிட்டு போயிட்டாங்கன்னு சொன்னால் எப்படி வழிச்சிட்டு போயிட்டாங்க? சாதாரண வந்து ஒரு 2K குழந்தை கேட்குது என்னன்னு கேட்டிங்கன்னா, ஏன் வரவு செலவு கணக்கு தெரியாதா? நீங்கள் நேராக நெட்டில் போய் பார்த்து தெரிஞ்சிக்கலாமே, எவ்வளோ கடன் தொகை சுமை இருக்குன்றத நெட்டில் போய் பார்த்துக்கலாமே. இது தெரியாமையா நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணீங்க? 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தெரியாமையா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய மேனிஃபெஸ்டோ வெளியிட்டீங்க? மேனிஃபெஸ்டோ வெளியிடும் போது உங்களுக்கு தெரியுமே 10 லட்சம் கோடி கடன் இருக்குதுன்னு. ஸோ இது மாதிரி நிறைய வந்து இதெல்லாம் ஒரு அறியாத்தனமாக செய்த மாதிரி தான் இருக்கு. அரசியல் அணுகுமுறையாக இல்லை, அதான் அனுபவமின்மை, அறியாமைன்றதான் நான் பார்க்குறேன். மரபை உடைப்பது என்பது வேறு, மரபை வந்து தெரிந்து கொண்டு இஃப் யூ நோ த ரூல்ஸ் யூ கேன் பிரேக் த ரூல்ஸ் அப்படின்றது ஒரு இது எப்படின்னா, நான் இன்னைக்கு இது மரபு உடைக்கப்பட சார். நம்ம விஜய் மீது நம்ம மொத்தமாக பழி போட்ட முடியாது. பார்க்க முடியாது. நீண்ட காலமாகவே இது மெல்ல மெல்ல கொஞ்சம் கொஞ்சமாக மரபை சிதைக்கிற வேலை நடந்துட்டு. நீண்ட காலமாகவே அது அவங்கவுங்க பங்குக்கு கொஞ்சம் செஞ்சாங்க. இப்போ இவர் பங்குக்கு இவர் செய்கிறாரு. ஆனால் எப்படி இருந்தாலும் பார்த்தீங்கன்னா பதவி, அது ராஜ்பவனாக இருக்கட்டும், அதில் எந்த இடமா ஜனநாயகத்தின் மீதான கடைசி செங்கலை தூக்கி அந்த கல்லறையை கட்டுவதற்கான வேலையை செய்வதாக அப்படிதான் இருக்கும். இது வந்து இப்போ அடுத்த இது எங்கே போய் முடியும்னே தெரியல. இப்போ சில பேர் அந்த விமர்சிக்கிறத நான் பார்க்குறேன் சார். நீங்கள் சொல்கிறீங்க, ஒரு ரூல் கொண்டு வரீங்க, இந்த மாதிரி நீங்கள் இணையத்தில் யாரெல்லாம் விமர்சனம் பண்ணாங்களோ அவங்க மீது நடவடிக்கை எடுப்பீங்க நீங்கள் சொல்கிறீங்க. அது உறுதியாக சொல்லப்பட்டிருக்கு. அப்படிதான் வந்து செய்தி வெளியிட்டிருக்கு. அது அந்த செய்தியை அந்த பேப்பரை வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் வந்து ஒரு கடிவாளம் போகிறதா நினைக்கலாம். ஆனால் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நீதிமன்றத்தில் போய் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றம் பல உத்தரவுகள் இருக்குது, சுப்ரீம் கோர்ட் உத்தரவுகள் பல உத்தரவுகள் இருக்குது. ஸோ அதெல்லாம் நீங்கள் கோட் பண்ணியிருக்கீங்களா, அதெல்லாம் வந்து கவனத்தில் எடுத்துட்டீங்கன்னா தெரியல. நீதிமன்றத்தை பல உத்தரவுகள் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சமூக வலைதளத்தில் வரக்கூடிய கருத்து சுதந்திரம் இருக்குன்னு பல விஷயங்கள் வந்து பல தீர்ப்புகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இவ்வளோ உத்தரவுகள் நீங்கள் போட்ட பிறகு கூட பார்த்தீங்கன்னா சிலருடைய அந்த விமர்சனங்கள் நான் பார்க்குறேன். அது நியாய ரீதியாக தர்க்க ரீதியாக சரியாக இருந்தாலும் கூட பார்த்தீங்கன்னா ரொம்ப வயலன்ஸாக இருக்குது. அது எமோஷனலாக இருக்குது. வயலன்ஸ்ன்றது தாண்டி எமோஷனலாக இருக்குது. அப்போ எமோஷனலாக பேசும்போது வயலன்ஸ் வந்து இயல்பாக வந்துடுது இல்லையா? ஸோ அதுக்கு காரணம் யாருன்றதை பார்க்கணும். இப்போ முழுக்க ஒரு ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிறவங்க நீங்கள் எல்லாத்தையும் நீங்கள் வந்து சட்டத்தை வச்சு நீங்கள் நெருக்கடி கொடுத்து அடக்கி ஒடுக்கிடலாம் முடியாது. அப்படிலாம் அடக்கி ஒடுக்கினதால தான் இன்றைக்கி திமுக அரசு வந்து பார்த்தீங்கன்னா எதிர்கட்சி வரிசையில் இருக்குது, நீங்கள் வந்து ஆளுங்கட்சி வரிசையில் இருக்கீங்க. ஸோ அதுக்காக நான் சொல்கிறேன், எப்போவுமே வந்து இந்த மாதிரியான இப்போ இது வந்து ஒரு வகையான ஒரு ட்ரெண்ட் மாதிரி ஆயிடுச்சு. என்னென்னு கேட்டிங்கன்னா, ஊடகத்தில் வந்து எவ்வளோனா வந்து நம்ம பண்ணலாம், வந்து ஊடகத்தின் மூலமாக ஊடகத்தை மையமாக வச்சே ஒரு ஆட்சி அமைக்கலான்றது தான் இன்றைக்கி ப்ரூவ் ஆகிருக்கு. அதை தான் செய்திருக்காங்க, அதான் செஞ்சுருக்கிறாங்க முழுக்க. அதனால தான் இன்றைக்கி ஆனால் இன்றைக்கி இந்த எதிர்க்கட்சி தலைவருடைய அந்த பேச்சு வந்து ரொம்ப உற்று நோக்கினா ரொம்ப நயமாக பேசியிருந்தார் அது உதயநிதி.
அதாவது நீங்கள் ஒரு மைனாரிட்டி கவர்மெண்ட்ன்றத சொல்லியிருந்தார். எங்களுடைய கூட்டணியில் இருக்கிற கட்சிகள் தான் உங்களுக்கு ஆதரவு தெரிவிச்சிருக்குன்றதையும் சொல்கிறாரு. அதே சமயத்தில் நீங்கள் தமிழ்த்தாய் வாழ்த்து நீங்கள் வந்து முதன்மையாக பாடணும், வந்தே மாதரம் பாடக்கூடாது. அப்படி ஏதாவது நீங்கள் வந்து நடந்ததுன்னா நீங்கள் அதை அனுமதிக்கக்கூடாது. நாங்களும் அனுமதிக்க மாட்டோன்றதை ஸ்ட்ராங்காக சொன்னார். நாங்களும் அனுமதிக்க மாட்டோன்றதே அதை ஸ்ட்ராங்காக சொன்னதெல்லாம் இதெல்லாம் வந்து இந்த அரசு வந்து அடுத்தடுத்த நடவடிக்கை தான் தெரியும். இப்போ இது எல்லாமே வழக்கமாக உங்களுக்கு தெரியும் சார். எல்லாரும் பல பேர் கூட என்கிட்ட கேட்குறாங்க, என்ன சார் கடைகளை மூடிட்டாருன்னு கேட்டாங்க. 750 கடைகளை 717 கடைகளை மூடிட்டாரு. ஆமாம், ஸ்டாலின் கூட மூடினாரு, 500 கடைகள் மூடினாரு. ஆனால் என்ன நடந்திருக்கணும் கேட்டால் விற்பனை குறைஞ்சிருக்கணும். ஆனால் விற்பனை குறையாது. கடைகளை மட்டும் மூடலாம், விற்பனை குறையாது. உங்கள் நோக்கம் என்ன உங்களுக்கு? கோயில்கிட்ட இருக்குது, வந்து மசூதி பள்ளிவாசல் கிட்ட இருக்குது, சர்ச்சு கிட்ட இருக்குது, ஸ்கூல் கிட்ட இருக்குது, இதெல்லாம் நீங்கள் மூடலாம். ஆனால் அந்த மூணுனா அந்த கடைகளுடைய வந்து பார்த்தீங்கன்னா வந்து வருவாய் வந்து குறையணும் தானே. ஆனால் வந்து பார்த்தா வருவாய் குறையாது. அவங்களாம் பக்கத்தில் இருக்க கடைக்கு தேடி போகணும். இந்த கடையை மூடினீங்கன்னா அந்த 500 கடைகள் எங்கெல்லாம் மூடுறீங்களோ தமிழ்நாடு முழுவதும் நீங்கள் ஒரு 700 கடையை மூடுறீங்கன்னா அது ஒன்றும் செதர் தேங்காய் மாதிரி தான் வச்சுக்கோங்களேன். அவங்களாம் பக்கத்து கடையில் போயிட்டு வாங்கிப்பாங்க, அவ்வளோதான். வருவாய் குறைய போகிறதில்ல. இங்கே இருக்கிற அந்த கொள்முதல் வந்து இன்னொரு கடைக்கு போக போகுது, வாங்குறவங்களும் அங்கே போய் வாங்கிக்க போகிறாங்க, அவ்வளோதான். தவிர 10 மணிக்கு நோக்கம் ஒன்றும் கிடையாது சார். டாஸ்மாக் வந்து நோக்கம்னா ஒரு மதுவை ஒழிக்கணும், போதையை ஒழிக்கணும்னு சொன்னால் அந்த மக்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வந்து அதில் வந்து விடுவிக்கிறதுக்கான அந்த வேலைகளுக்கெல்லாம் வந்து அந்த கட்டுமானம் தேவை, போதை விழிப்புணர்வு தேவை. அது தாண்டி வந்து மருத்துவ ரீதியாக வந்து அவங்கள வந்து அந்த போதை பழக்கத்துலேருந்து விடுவிக்கிற அந்த ஸ்ட்ரக்சர்லாம் தேவை. ஆனால் அதெல்லாம் நோக்கி யாரும் நகர்ந்த மாதிரி தெரியல. சும்மா சீன் போடுறதுக்கு நான் கேட்டேன், கடையை வந்து நான் 700 கடையை மூடிட்டேன், 500 கடையை மூடிட்டேன் அப்படின்னு, அவ்வளோதானே. தவிர இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த 10 ரூபாயே வந்து நின்றுச்சான்னு தெரியல, அது ஒரு பக்கம் ஓடிட்டு இருக்குது. இது அந்த 10 ரூபா வந்து வாங்குறத நிறுத்திட்டாங்களா இல்லை நிறுத்தலையா, அது என்னன்னே தெரியலன்னு கேட்டால் சரி ஒரு சில காணொலி தான் போகிறத தவிர அரசு குறிப்பிலேருந்து எதுவும் வந்து செய்தி வெளியிட்ட மாதிரி தெரியல. கடையை மூடினது கூட வந்து பார்த்தீங்கன்னா கடையை மூட உள்ளதால மூடிட்டாங்கன்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து அந்த 10 ரூபா விவகாரம் வந்து இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா மூடு மந்திரமாக தான் இருக்குது. இது ஒரு ஆக்கப்பூர்வமான வழிமுறை எது இல்லை. எனக்கு வந்து இவ்வளோ ஒரு ஷார்ட் பீரியடில் நம்மளும் வந்து அவசரப்பட்டு ஒரு முடிவுக்கு வந்துடக்கூடாது. கொஞ்சம் அவகாசம் தரணும் தான். 2 நாள் 3 நாட்கள் தான் ஆகுது. இன்னும் இந்த சீன் போடுறதுக்கே வந்து ஒரு 15 நாள் ஆகும் இல்லையா? இப்போ முதலமைச்சர் வந்து பார்த்தீங்கன்னா வீடு வீடாக போகிறாரு, சரிங்களா? ஆதரவு திரட்டத்துக்கு தான் போகிறாருன்னு தெளிவாயிடுச்சு. இப்போ முன்னாடி வந்து நமக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலினை போய் பார்க்கும் போதோ அல்லது எடப்பாடி பழனிசாமி போய் பார்த்திருந்தால் கூட இன்னும் பார்க்கல நினைக்கிறேன். வைகோ போய் பார்க்குறாரு, வீரமணி போய் பார்க்குறாரு, இவங்களெல்லாம் போய் பார்க்குறாருன்னா இது வந்து ஒரு மரியாதை நிமித்தமான வந்து ஒரு வாழ்த்து பெறுவதற்காக போனார் அப்படின்னு கூட சொல்ல முடியும், சரிங்களா? இது மரியாதை நிமித்தமான சந்திப்பு அப்படின்னு கூட சொல்ல முடியும். இப்போ முதலமைச்சர்னா சட்டமன்றத்துக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லை. முன்னாள் முதலமைச்சர் ஸ்டாலின்னா அவரை போய் சந்திச்சதுல ஒன்றும் இது கிடையாது. அது வீரமணியை வந்து போய் அவர் சந்திச்சா அது பிரச்சனை இல்லை. பட் சட்டமன்றத்துக்கு வரக்கூடிய வாய்ப்பு இருந்தவர்கள்கிட்ட கூட நேரடியாக பார்த்து அங்கேயே கூட வாழ்த்து பெறலாம். அவங்க அலுவலகத்தை போய் பெறலாம், அல்லது இவருடைய அலுவலகத்துக்கு அவங்க வரலாம், அப்படி வரலாம். இல்லை இல்லத்தில் போய் சந்திக்கணும்னா கூட குறிப்பிட்ட அதுக்கு ஒரு புரோட்டோக்காலாவது இருக்கணும். இப்போ இவர் அநேகமாக வந்து இப்போ குழுக்கள்லாம் சந்திக்க ஆரம்பிச்சிட்டார். இப்போ சிவி சண்முகத்தை போய் சந்திக்கிறாருன்னா அரசியல் ரீதியாக பிளவுபட்ட குழுக்கள் தானே. சிவி சண்முகம் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக ஒரு பொறுப்பு கிடையாதுல்ல, முதன்மை பொறுப்பு கிடையாதுல்ல. அதிமுக இருக்கிற பாரதிய ஜனதா அணி என்று சொல்கிறாங்க. அதுதான் சொல்கிறாங்க. அதுதான் இப்போ அவரை போய் நீங்கள் சந்திக்க போகிறீங்க, சிவி சண்முகத்தை போய் சந்திக்கிறீங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் நீங்கள் தனித்தனியாக போய் நீங்கள் சந்திக்கும் போது அப்போ இது வந்து அரசியல். இது மாண்பு அல்ல, மாண்புக்காக இல்லை, மாண்புக்கோ பண்புக்கோ கிடையாது, இது அரசியல். அதனாலதான் குறிப்பிட்டு எடப்பாடி பழனிசாமி அவர்களை இதுவரை சந்திக்காமல் இருப்பதற்கான காரணம் அதுதான் அரசியல் நான் சொல்றேன். இப்போ சந்திச்சால் கூட அது அரசியல் தான் நான் சொல்லுவேன். இப்போ நீங்க யாரை சந்திக்கணும்? வர முடியாத மூத்த தலைவர் சந்திக்கலாம். இப்போ அண்ணா இருக்கிறாரு, அண்ணா போய் வந்து பதவி ஏற்ற பிறகு போய் சந்திக்கிறாரு, ஏற்பதற்கு முன்னாடி போய் பெரியாரை போய் சந்திக்கிறாரு, காமராஜர் போய் சந்திக்கிறாருன்னா அவங்க வாய்ப்பு இல்லை, சட்டசபைக்கு வரதுக்கான வாய்ப்பு இல்லைம் போது அப்போ அவங்கள போய் நீங்கள் சந்திக்கலாம். ஏன்னா வந்து காமராஜர் தோற்கிறாரு, வந்து எலெக்ஷனுக்கு வந்து தேர்தல் அரசியலை விரும்பாதவர் பெரியார், அவங்கள போய் சந்திக்கிறாங்கன்னா அது வந்து அதுதான் நீங்கள் சொல்லணும், அது அரசியல் பண்பு நாகரிகம் அப்படின்னு கூட சொல்லலாம். பட் இப்போ நீங்கள் வர்றதுன்னு கேட்டால் சட்டமன்றத்துக்குள்ளேயே எப்படின்னா உங்கள் கூட வந்துட்டு போகிற ஆள் வீட்டுக்கு நீங்கள் போகிறீங்கன்னு சொன்னால் இது வந்து அரசியல். இப்போ விஜய் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நினச்சிட்டோம், முன்னாள் முதலமைச்சர் பார்க்குறது தான் இது வந்து அரசியல் பண்புக்காக போய் பார்த்தாரு. அரசியல் பண்புக்காகலாம் பார்க்கல, இது மொத்த இந்த போய் பார்த்ததே அரசியல் தான். நான் அரசியலுக்காக போகிறாரு, ஆதரவுக்காக போகிறாரு, அவ்வளோதான். இப்போ அவருடைய வந்து ஃப்ளோர் டெஸ்ட்டுக்கு போய் ஆகணும். அப்போ இது வந்து அரசியலுக்காக போகிறார், ஆதரவுக்காக போகிறாரு, அவ்வளோதானே தவிர மற்றபடி நம்ம நினச்ச மாதிரி இல்லை. நம்ம முதல்ல நினச்சது கேட்டால் அரசியல் ஒரு பண்பை காட்டுவதற்காக போகிறார் இவர்
அப்படின்னு நினச்சோம் இல்லையா? அதுலேயே நமக்கு பட்ட நாமும் போட்டாச்சு. அரசியல் பண்புலாம் கிடையாது, அரசியல் ஆதரவுக்காக போகிறார், அவ்வளோதான். இப்போ அந்த ஆதரவை இவர் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களை சந்தித்து கேட்கல அல்லது மாண்புக்காகவும் போகல, சந்திக்காமல் இருப்பது வந்து அதுதான் சார். இப்போ அதனால தான் சொல்கிறேன், இது வந்து அரசியல் ஆயிடுச்சு. உள்ளபடியே பார்த்தீங்கன்னா வெளிப்படையாக நான் 2 விஷயம் நான் சொல்லுவேன். ஆனால் ரொம்ப கசப்பாக இருக்கும், கஷ்டமாக இருக்கும் உங்களுக்கு. இது சொல்லுவாங்கள்ல, இந்த எட்டிக்கா கசப்பாக இருக்கும் உங்களுக்கு. உண்மை மட்டும் உங்களுக்கு நான் சொல்கிறது என்னன்னு கேட்டால், உள்ளபடியே இப்போ நடக்கிற அரசியல் வந்து பார்த்திங்கன்னா மக்கள் வந்து பார்த்தீங்கன்னா விருப்பமான அரசே கிடையாது. இப்போ இருக்கிற அரசு மக்கள் விருப்பமான அரசே கிடையாது. மக்கள் வந்து யாருக்கும் மெஜாரிட்டி தரவே இல்லை. யாருக்குமே மெஜாரிட்டி. இப்போது நீங்கள் மக்களாட்சி தத்துவம் என்ன? யாருக்கு மெஜாரிட்டி இருக்கோ பெரும்பான்மை மக்களுடைய அரசு தான் அமையணும். இப்போ யாருக்கு பெரும்பான்மை இருக்குது சொல்லுங்கள்? 118 இருந்தால் தான் அது பெரும்பான்மை இல்லையா? அப்போ 117 கூட இல்லை, நீங்கள் 108 நீங்கள். அப்போ அதில் இன்னும் கூட 2 குறைஞ்சு மைனஸ் ஆகிடுச்சு, சரிங்களா? அப்போது மெஜாரிட்டி இல்லை. யாருக்கும் மெஜாரிட்டினா என்ன சார் செய்யணும்? மக்களை வந்து சந்திக்கணும். மீண்டும் மக்களை சந்திக்கணும்னா கவர்னர் அரசு, மீண்டும் தேர்தல். ஐயோ, மீண்டும் தேர்தல்னா செலவாயிடுமே, அதாயிடுமா? உங்களுக்கு அவ்வளோலாம் மக்கள் மீது நம்பிக்கை வந்து உங்கள் அக்கறை இருந்துச்சுன்னா நீங்கள் 10 லட்சம் கோடி கடனில் வைக்க போகிறீங்க. இன்றைக்கி 10 லட்சம் கோடி கடனில் இருக்குல்ல சார். இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு 10,000 கோடி கடன் ஆகட்டும், இல்லை ஒரு 1000, இன்னும் ஒரு 5,000 கோடி செலவாக போதா? நான் கேட்குறேன், தேர்தலுக்காக சொல்லுங்கள் பார்க்கலாம். தமிழ்நாடு அந்த செலவுலாம் இவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஐயோ, மக்கள் மேலே வந்து வரி பணம் செலவாயிடும், அதெல்லாம் கிடையாது. இவங்களுக்கு செலவு பண்ணணும்ல. இப்போ திமுக கூட்டணியே வந்து ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு, அந்த கூட்டணி கட்சிகள்லாம் ஒரு தொகை கொடுத்துருக்குறாங்க. இப்போ மறுபடியும் தேர்தல்னா மறுபடியும் அவனுக்கு வந்து கூட்டணி கட்சிக்கு பணம் கொடுக்கணும் இல்லையா? சிக்கல் அவங்களுக்கு தான். இப்போ பிரதான கட்சிகளுக்கு அது ஒரு தொகுதியில் 50 to 80 கோடிலாம் செலவு பண்ணி, அதுதான் சார் நான் சொல்கிறேன். வேட்பாளர் சரி செலவு அது வேற. கட்சி முதல்ல பெரிய கட்சிகளுக்கு என்ன, கூட்டணி கட்சிகள்லாம் பணம் தரணும். இவன் மறுபடியும் போயிட்டு இப்போ அதான் போன தடவை கொடுத்தேன்னு சொன்னால் வந்து வருவாங்களா? அது அப்போ முடிஞ்சிச்சுங்க, அந்த கவர்மெண்ட் அது முடிஞ்சிச்சு. ஃப்ரெஷ்ஷாக ஒரு புது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுவான்னாங்க. அதுதான் சிக்கல் அதுதான். சும்மா இங்கே பூசியெல்லாம் முழக்கூடாது. சொத்தான காரணம் என்னன்னு கேட்டால், கவர்னர் ஆட்சி வந்துடும். கவர்னர் ஆட்சி வந்தாக்கா வந்து பிஜேபி உள்ளே வந்துடும்ன்றதுலாம் நம்மளை ஏமாத்துற வேலை. இப்போ பிஜேபி உள்ளே வரலீங்களா இது வரைக்கும்? இப்போ நான் கேட்குறேன், இப்போ நேற்று வந்து பிஜேபி வந்துச்சு உள்ள, கேட்டால் வந்தே மாதத்தில் வந்துடுச்சு உள்ள. நீங்கள் என்ன பண்ணீங்க? எல்லாம் ராஜினாமா பண்ணிட்டீங்க. இப்போவும் குரல் தான் கொடுக்குறீங்க. இல்லை, இப்போ திரு சி.வி. சண்முகம் அவர்களை ஆதரிக்கிற அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் எல்லாரும் தாவேக்காவுக்கு ஆதரவு தரலாம் என்ற முடிவோடு இருப்பதாக சொல்லப்படுகிறது. சட்டப்பேரவை குழு, அதிமுகவின் சட்டப்பேரவை குழு தலைவராக கூட வேலுமணி அவர்களை தான் தேர்ந்தெடுத்திருக்கிறார்கள், பொதுச் செயலாளருக்கு அனுமதி ஒப்புதல் பெறாமலே. இதெல்லாம் எதை காட்டுது? இது பாரதிய ஜனதா இந்த அதிமுக இந்த 10 வருஷமா, இந்த அம்மா இறந்த பிறகு 10 வருஷமா பெரும்பாலும் வந்து நீதிமன்ற வழக்குகளையே தான் காலம் தள்ளினாங்க. இவங்களுடைய பெரும்பாலான இவங்களுடைய பெரும் சக்தியே வந்து பார்த்தீங்கன்னா நீதிமன்றத்தில் வழக்குக்கே போயிடுச்சு. ரெட்டலையை மீட்கிற வழக்கு, இந்த வழக்கு, அந்த வழக்கு, எத்தனை வழக்கு. பொதுச் செயலாளர் யார் என்ற 10க்கும் மேற்பட்ட வழக்கு. அப்போ ஒரு கட்சி வழக்கிலேயே உங்கள் கவனம் செலுத்திட்டீங்கன்னா என்ன ஆகும்? அவசியமற்ற பல வழக்குகள் தொடுத்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து அரவணைச்சிக்கணும். இபிஎஸ் அந்த தவறு செய்தார், அரவணைக்கலை. எதிர்க்கிறியா, நீ வெளியே போறியா, நீ போ. அப்படி தான் அவர் வந்து கடந்த காலத்தில் பண்ணார். அது வந்து இப்போது நீங்கள் ஒரு கூட்டணிக்கு கட்சியில் சேர்க்கல, அதில் கராராக இருக்கிறீங்க, அது வேறு. ஆனால் சொந்த கட்சியில் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இருக்க பலம் எடுக்கும்போது பார்த்தீங்கன்னா நேற்று ஒருத்தர், இன்றைக்கி ஒருத்தர், நாளைக்கு ஒருத்தர், அப்படி தான் ஆயிடுச்சு. நேற்றுக்கு அவரு எதிர்ப்பு தெரிவிச்சாருங்க, இன்றைக்கி யாருங்க, இன்றைக்கி இவருங்க, இன்றைக்கி அப்புறம் அவருங்க, அப்புறம் எல்லாரும் அவர் நீக்கிட்டாச்சு, அவரு எல்லாரும் நான் நீக்கிட்டேங்க. இது ஒரு கட்சிக்குள்ளே நடக்கிற குழப்பங்களாக தான் இதை பார்க்குறீங்களா? இல்லை மத்தியில் ஆள்பவர்கள்? கண்டிப்பாக மத்தியில் இருக்க அவங்களுடைய ரோல் இதில் இருக்குது. சென்ட்ரலில் ஆளக்கூடியவங்களுடைய ரோல் இதில் இருக்குது. அவங்க எதிர்பார்த்தது என்ன? இந்த அதிமுக வந்து இப்போ வந்து பிளவுப்பட்டாலும் பரவாயில்ல, நாசமானாலும் பரவாயில்ல, இந்த அதிமுக சேர்ந்து நம்ம ஒரு 10 சீட் அடிச்சிடணும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா விஜயோ அல்லது வந்து பார்த்தீங்கன்னா அது வந்து திமுகவோ அல்ல யார் வந்தாலும் தொங்கு சட்டமன்றம் வரணும், அந்த 10 பேரை வச்சு நம்ம ரூல் பண்ணணும்னு நினச்சாங்க. அது பிஜேபி நினச்சது நடக்கலை. இப்போவும் அதை நோக்கி தான் நகர்த்துறாங்க. இப்போ அதை நோக்கி எங்கே நடத்தணும்? இப்போ இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, நம்ம அங்கே கிடைக்கல இல்லையா, அங்கே நமக்கு கிடைக்கல. நாம் என்ன சொல்லியிருக்கேன்னா, இந்த அதிமுகலேருந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு பிளவுபடுத்தி வந்து ஒரு 34 இடம் கிடச்சிச்சின்னா கட்சி தகவல் தடை சட்டம்னு ஒன்று இருக்குது. அதன் மூலமாக நம்ம அந்த ஃப்ரீடம் பெற முடியும். 34 சீட்டு இருக்கும்போது இதன் மூலமாக வந்து இந்த மைனாரிட்டி கவர்மெண்ட்டை நம்ம வந்து கைக்குள்ளே கொண்டு வர முடியும். இப்போ என்ன அது பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த திமுக கூட்டணி கட்சிகள் மூலமாக வந்து ஒரு விளிம்பு நிலையில் நிற்குது. அது
இப்போ அடுத்தடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு வழக்கு பாஞ்சிடுச்சு. இப்போ 2 பேர் குறைச்சாச்சு. இப்போது எண்ணிக்கை குறையுது. இனிமேல் வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்கள் கூட்டணியை எங்களுக்கு வேண்டாம்ப்பா, நீங்கள் எடுத்துங்கப்பா, அந்த திருமாவளவனை கூப்பிட்டு என்னங்க நீங்கள் வந்து ரொம்ப கஷ்டப்படுறீங்க, போவோம் எங்ககிட்ட 2 எம்பி அனுப்பி நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க, இவங்களை அனுப்பிட்டு ஏடிஎம்கே மூலமாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து நிறைவு செய்ய ட்ரை பண்ணுறாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவாங்க சார். யாராவது வந்து இப்போ மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 34 மார்க்கில் இருக்கிறாரு யார், விஜய். இப்போ யாராவது ஒரு மார்க் வந்து பார்த்தீங்கன்னா போட்டு இந்தாப்பா என் மார்க் நீ எடுத்துக்கா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருவாங்க. ஃப்ளோர் டெஸ்ட்டில் பாஸ் ஆகிடுவார். அதில் ஒன்றும் டவுட்டே கிடையாது. அமமுக வேட்பாளர் கூட இப்போ ரெடி ஆகிட்டார். அவர் காலையிலே சொன்னார் பார்த்தீங்களா, நாளைக்கு அண்ணன் நானும் உங்கள் லைனில் தான் இருக்கிறேன்னு சொன்னார் இல்லையா. அந்த செயற்கை நுண்ணறிவு ஏஐ மூலமாக கையில் அதுதான் புரியுதுங்களா. ஸோ அவர் எல்லாம் ஃப்ளோர் டெஸ்ட்டில் வந்து ஒருபோதும் வந்து டிசால்வ் ஆகாது வந்து டிவிகே கவர்மெண்ட்டு. பட் சேம் டைம் என்னென்னு கேட்டிங்கன்னா இப்போ இவங்க வந்து டிஎம்கேவை அதாவது டிஎம்கே அலையன்ஸ் இருக்க அந்த கட்சிகள், இந்த கம்யூனிஸ்ட்டுகள் இவங்கெல்லாம் சொன்னாங்க இல்லையா, கவர்னர் அவங்கள எல்லாம் என்ன செய்வாங்கன்னு கேட்டிங்கன்னா வந்து அனுப்பிடுவாங்க. இவங்க ஸ்ட்ராங்காக வராங்க. இங்கே 34 பேர் வராங்கல்ல சார். இது ரொம்ப மிக முக்கியமானது. ஏன்னா இது ஒரு தற்காலிகமான இந்த இன்னும் கூட நல்லா புரிஞ்சுங்க. நான் வந்து வரக்கூடிய செய்தி தான் நம்ம பேசுகிறோம். 34 எண்ணிக்கை இன்னும் வந்து கிளியர் ஆகலை. கிளியர் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஏன்னா 34 இப்போ 24ன்னு சொல்கிறாங்க, 20ன்னு சொல்கிறாங்க. இது ஒரு பக்கம் ஒரு குழப்பங்கள் அங்கே இருக்குது. திரு எடப்பாடி 23 ஆனாலும் வந்து பார்த்தீங்கன்னா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. 34 ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அந்த இதெல்லாம் எப்போ வந்து நீங்கள் உங்களை அதாவது கட்சியில் இருக்க இப்போ நல்லா புரிஞ்சுங்க. டிஎம்கேவோட இருக்கிற எம்எல்ஏக்கள் யாரும் ரிசல்ட்டில் வைக்கவே இல்லை. யாராவது ரிசல்ட்டில் வச்சாங்கன்னா டிஎம்கேல கிடையாது. அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கான்கிரீட்டாக இருக்கிறாங்க. ஆனால் இதே வந்து பார்த்தீங்கன்னா டிவிகேல இருக்கிற அந்த எம்எல்ஏக்களை வந்து ரிசார்ட்டில் வச்சாங்க. இவர் பாண்டிச்சேரி ஸ்டேட் அவுட் ஸ்டேட் வச்சுருந்தார் பாண்டிச்சேரி. அதுதான் பலவீனம் இருக்குது இல்லையா. இப்போ இவங்கெல்லாம் வெளியில் இருக்கிறாங்க சார். நேற்று இன்னைக்கு வரைக்கும் காலையில் பேசி தலைவா வணக்கம் தலைவான்னு பேசிட்டு இது நைட்டு பேசிட்டு காலையில் போய் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சிவி சண்முகம் வீட்டில் போய் பேசலாம். இப்போ விஜய் வந்து கார் வந்து சீறி பாய்கிறது சிவி சண்முகம் வீட்டை நோக்கி. எதுக்கு போகுது? உறுதி ஆகிட்டாங்க. அடுத்த கட்டம் வந்து பார்த்தீங்கன்னா வந்து கட்சியை ஆட்சியை வரைக்கும் இல்லாத ஒரு மோசமான வெளிப்படையான ஒரு இழிவான அரசியலை விஜய் அவர்கள் முன்னெடுத்தார் சார். குதிரை பேரன்றத கவர்னர் சொன்னார்ல, அதுதான் இதான் குதிரை பேரம். பிஜேபி பொறுத்த வரைக்கும் பார்த்தாங்க. அவங்களுக்கு ஒரு 10 வந்துன்னா இந்த குதிரை பேரம் வந்து இல்லாத அவங்க பார்த்துட்டு இருப்பாங்க. நாங்கள் சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி அவங்க ரூலிங் இருக்கலாம். இப்போ வந்து பார்த்தோன்னா யார் இந்த வேலுமணி யார் வந்து பிஜேபியோட ஸ்லீப்பர் செல்லு. சிபி சண்முகமும் நல்லா தான் இருந்தார் முதல்ல. இப்போ வந்து அவர் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வந்து தலைமை கூட ஆசைப்படலாம். நீங்கள் வந்து சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக நீங்கள் இருந்துங்க, நான் கட்சியோட பொதுச் செயலர் நான் இருக்கிறேன்னு சொல்லி கூட ஆசைப்படலாம். ஆக மொத்தம் என்னன்னா பிஜேபி வந்து பார்த்தீங்கன்னா வந்து நகர்த்த ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்ன நினைப்பாங்க இப்போ நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நாங்கள் திமுக கூட்டணி கட்சிகளோட வச்சு நாங்கள் பலம் காட்டுறதுனால எங்களுக்கு பிரச்சனைங்க. எங்களுக்கு சென்ட்ரல் கவர்மெண்ட் சப்போர்ட் வேணுங்க. எங்களுக்கு சென்ட்ரல் சப்போர்ட் இருந்தாங்க எங்களுக்கு ஃபண்டுலாம் வரும். உங்களை மாதிரி எங்களையும் அவஸ்தைப்பட சொல்கிறீங்களா? எங்களால் முடியாதுங்க அப்படின்னு சொல்ல முடியுமே, தாராளமாக சொல்லலாம். நாங்கள் பார்த்துக்குறோங்க, எங்கள் ரூல் நீங்கள் உங்கள் எம்எல்ஏ கூட்டணிக்கு போங்க, நாங்கள் பார்த்துக்குறோம், நாங்கள் வந்து ஏடிஎம்கே இருக்குது. அதை தாங்க சொல்கிறேன். வெளிப்படையான மோசமான அணுகுமுறையாக அரசியலை கையாளுகிறார் விஜய்ன்றது எது சொல்கிறேன். அந்த 118 எண்ணிக்கையை ஆளுநருக்கு காட்டி ஆட்சி பொறுப்பு ஏற்பதற்காக காங்கிரஸோடும் திமுக. அது பாருங்க, ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுங்க. சின்ன இதுதான் இந்த உதாரணம் நீங்கள் தெரிஞ்சுங்க. இந்த ஜேஜா பிரியும் போது முன்னாள் அமைச்சர்கள் அவ்வளோ பேரும் போய் வருஷ கட்டு போய் கலைஞர்கிட்ட போய் நிற்கிறாங்க. என்னன்னாக்கா ஜேஜான்றது அந்த இதுக்கு மார்க்கெட்னா எங்களுக்கு வந்து வந்து கிட்டத்தட்ட ஒரு 27 எம்எல்ஏக்கு மேலே வந்து ஜெயலலிதா போயிட்டாங்க. அப்போ அவங்களுக்கு வந்து ஆட்சி கவிழுது, மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ணணும். அப்போ இவங்ககிட்ட வந்து 27 எம்எல்ஏ மேலே இருக்காங்க டிஎம்கேல, எதிர்கட்சி அவதான அப்போ நேராக போய் கேட்கும் போது கலைஞர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டிங்கன்னா, என் இதயத்தடை இருக்குது, நான் தர முடியாதுன்னு சொல்லிடுறாரு. காரணம்னா கலைஞர் உணர்ந்திருக்கிறாரு. அப்போ அவர் என்ன நினச்சாருனாக்கா, ஒருவேளை இந்த கவர்மெண்ட்டு வந்து இன்றைக்கி தற்காலிகமாக நம்ம சப்போர்ட் பண்ணி இந்த கவர்மெண்ட்டை நிற்க வச்சால் கூட நாளைக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா ஒரு பி டீம்னு ஆகிடும். இப்போ டிஎம்கேவோட பி டீம் தாங்க இந்த ஜானகி அணி, நாங்கள் தாங்க உண்மையான வந்து எதிரின்னு அப்படி ஒரு நெரேட்டிவ் ஆகிடும். அதெல்லாம் ஒரு எச்சரிக்கையாக இருந்தார். என்ன சொன்னார் கேட்டால், இல்லைங்க வந்து நான் சப்போர்ட் பண்ணலைன்றார். இல்லை டெம்பரரியாக வந்து 1 மாதத்துக்கோ 2 மாதத்துக்கோ 6 மாதத்துக்கோ 1 வருஷத்துக்கு பண்ணுறேன்னு சொல்லலை அவர். ஏன்னா இப்படி நெரேட்டிவ் ஆகிடும். இந்த ஜானகி அணி வந்து கருணாசியில் தான் செயல்படுது அப்போவே பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இது பிரச்சாரத்தை முன்னெடுத்தாங்க. அப்போ ஜெயலலிதா சொல்கிறாங்க, எனக்கு அரசியல் எதிரி யாருன்னு கேட்டால் எனக்கு ஜானகி கிடையாது, எனக்கு கருணாநிதி தான் சொல்கிறாங்க. ஸோ இப்படி நெரேட்டிவ் ஆகிடும். ஆனால் அப்போ அதெல்லாம் யோசிச்சாங்க. இப்போ வந்து அதெல்லாம் யோசிக்கவே இல்லை. இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சியை தக்க வைக்கிறதுக்கு முதல் எடுத்த இவங்க முதல் ஸ்டெப் எங்கே எடுத்தான்னு கேட்டிங்கன்னா வந்து கூட்டணி கட்சிகள்.
ஆனால் தான் 2 நாளாக தொங்கிட்டு இருந்தாங்க. இப்போ வந்து ப்ரூவ் பண்ணுற இடத்துக்கு வந்தாச்சு. இப்போ இருந்தாலும் இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு சந்தேகம் இருந்துகிட்டே இருக்குது. அதனால் இன்றைக்கி வந்து என்ன செய்யறது கேட்டால் இன்றைக்கி போய் அவ்வளோ வேகமாக போய் சிவி சண்முகத்தை போய் அங்கே போய் சந்திக்கணுன்ற அவசியமே இல்லை. அவர் இங்கே இருக்கிறார். சென்னையில் இன்றைக்கி சட்டமன்றத்துக்கு எப்படியும் வந்துருக்கணும்ல. அவர் வந்து வந்தாரா வரலையான்னு தெரியல. ஆனால் அவரை நோக்கி போகிறாருன்னு வச்சுங்களேன். அப்போ வந்து இவங்க வந்து இவங்களை கழட்டி விட போகிறாங்கன்னு அர்த்தம். யாரை கழட்டி விட போகிறாங்க? காங்கிரஸ், திமுக. காங்கிரஸ் கூட இருந்துக்கலாம் சார், சொல்ல முடியாது. பட் காங்கிரஸை கழட்டி விடுவாங்கன்னு சொல்ல முடியாது. பட் வந்து மற்ற கம்யூனிஸ்டுகள், விடுதலை சிறுத்தைகள், இவங்க அதாவது அரசியல் அதான் சொன்னாங்கல்ல, வந்து பிஜேபி உள்ள வந்துடும் வந்து பார்த்தீங்கன்னா வந்து சனாதன எதிர்ப்பாளர்கள் இவங்கெல்லாம் வந்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா வந்து வெளியே வந்துடுவாங்க. வெளியே வந்துட்டு கேட்டால் வழக்கம் போல் இவங்க வந்து அரசியல் பண்ணுவாங்க. அதுதான் நடக்க போகுது. இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து பிரேமலதா பரவாயில்லையே, நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆதரவு இல்லைன்ற அந்த திட்டவட்டமாக சொல்லிட்டாங்க. அதான் அன்புமணி அவர்களினுடைய நகர்வும் பிரேமலதா அவர்களோட நகர்வும் அமைதியாக இருக்குது. இதில் வந்து எந்த சலசலப்பும் இல்லாமல் அவர் இருக்கிறாங்க. இது வந்து சார் எப்படி பார்த்தாலும் சார் நீங்கள் அழுத்தமாக நான் பதிவு பண்ணுறேன் இந்த இடத்துல, விஜய் கவர்மெண்ட்டு மைனாரிட்டி கவர்மெண்ட் சார். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அச்சுறுத்தல் தான். நீங்கள் என்ன நீங்கள் வச்சுருந்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் 35 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கிறீங்க, 25 எம்எல்ஏக்கள் வச்சுருக்கீங்க, ஏடிஎம்கள் எடுத்து உங்களுக்கான அந்த இதை கேட்டால் அந்த பவர் கிடையாது. ஸோ ஒரு பவர்லெஸ் கவர்மெண்ட் தான் அது. உங்களுக்கான சுயமான சக்தி இல்லை. இன்றைக்கி நீங்கள் ஏடிஎம்கே நம்பி இருக்கணும், இல்லை டிஎம் நேற்று வரைக்கும் கல்லாப்பட்டி கூட்டணின்னு நீங்கள் இப்போ நாளைக்கு நீங்கள் விமர்சனம் பண்ண முடியுமா உங்களால்? சொல்லுங்கள், பண்ண முடியாது. ஆனால் இங்கே யாருடைய பிழை தவறு இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா இந்த வாய்ப்பே கொடுத்துருக்கூடாது. அதாவது இது ஒரு களங்கம் தானே. டிவிக்கு அரசு வந்து நீங்கள் ஏற்காத, நீங்கள் அவருடைய பிரச்சாரத்தில் எதிர்த்து பேசுகிற நீங்கள் எதுக்காக நீங்கள் சப்போர்ட் பண்ணீங்க? நீங்கள் டெம்பரரியாக நீங்கள் ஒரு சப்போர்ட் நீங்கள் கொடுத்தாலும் கூட வந்து பார்த்தீங்கன்னா அது தப்பு தானே. நாளைக்கு நீங்கள் எதிர்த்து பிரச்சாரம் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் இதெல்லாம் எதுவுமே நிரந்தரம் கிடையாது. இப்போ நான் கேட்குற 4 வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒருத்தர் தூக்கிடுறாங்க, 4 எம்எல்ஏக்கள் தூக்கிடுறாங்க, ஏதோ ஒரு பவரை காமிச்சு தூக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் பிஜேபி அதை செய்யுது, யாரோ செய்கிறாங்கன்னு பல மாநிலங்களில். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்போ இது அவங்க வந்து தீர்மானம் வந்து இது ஏதோ இன்டர்னலாக நடக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா இவங்க எல்லாம் வெளியே போட்டோம், ஏடிஎம்கள் வந்து உங்களுக்கு கொடுக்க சொல்கிறேன். எடப்பாடி ஒத்துக்கலையா? ஆனால் இது அற்புதமான அருமையான தருணம் சார். இது என்னென்னா இன்றைக்கி வந்து டிஎம்கேல இருக்கிற அலைன்ஸில் இருக்கிறவங்கெல்லாம் கூட்டணிக்கு வந்து இவங்களுக்கு வந்து சப்போர்ட் பண்ணாலும் கூட வந்து இந்த அரசுக்கு, இந்த டிவிக்கு அரசுக்கு சப்போர்ட் பண்ணாலும் இப்போ வந்து இந்த இடத்துல பிரச்சாரத்தை முன்னெடுக்கணும். எப்படி எடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இந்த டிஎம்கேல இருக்க அலைன்ஸெல்லாம் இப்போ அலைன்ஸில் இருக்க கட்சிகள் தான் போய் சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ டிஎம்கேவோட பி டீம் தான் இந்த டிவிகே அப்படின்னு சொல்லி பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்கணும் வந்து இந்த என்டிஏல இருக்கிறவங்க. அது பெரிய ஸ்ட்ரென்த்தாக இருந்திருக்கும். என்டிஏ மட்டுமே கிடையாது, அதிமுக சேர்ந்து பிரச்சாரத்தை முன்னெடுத்திருந்தாங்கன்னா நின்று இருக்கும். இதுதான் அரசியல். இப்போ பாருங்கள் யார் சப்போர்ட்லங்க இந்த டிவிக்கு அரசு இருக்குது. இது முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வந்து பி டீம், டிஎம்கேவோட பி டீம் இது அப்படி பிரச்சாரத்தை முன்னெடுத்துருக்கணும். அவர் அதுக்கேற்ற மாதிரி வீட்டுக்கெல்லாம் போய் கட்டியெல்லாம் பிடிச்சிருக்கிறாரு. அதையாவது பண்ணாங்களா? அந்த அரசியலும் பண்ணாமல். ஒருவேளை இவங்களுக்கு உண்மை தெரியும் இல்லையா, இது வந்து நம்மளுடைய இன்னொரு சகோதரர் தான், ஆர்எஸ்எஸ் பிள்ளைகளை ஒரு இளையவர், நம்ம மூத்தவர்னு அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம் இல்லையா? எனக்கு வந்து அதில் வந்து சார் நீங்கள் என்ன சொன்னாலும் ஒரு பேஸ்னு ஒன்று இருக்குது சார். நீங்கள் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைன்னு கூட சொன்னார், யார் திருமணம் சொன்னார். ஆனால் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே எனக்கு தெரிஞ்ச வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் சொல்கிறேன், பெரும்பாலும் வந்து கிறிஸ்டியானிட்டி ஓட்டை வாங்கியிருக்கிறாரு. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட வந்து பார்த்தீங்கன்னா வந்து ஒரு எண்ணத்தில் ஒரு சாயலில் நம்ம பேசக்கூடாது, ஒரு பார்ஷியாலிட்டியாக பேசக்கூடாது, ஒரு சார்பு நிலையில் பேசக்கூடாது. நீங்கள் பொதுவாக நீங்கள் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி வந்து வாக்குகள் கணிசமான வாக்குகள் வாங்கியிருக்கிறாரு. இல்லை, அந்த வாய்ப்பையும் உருவாக்கி கொடுத்தது எச் ராஜா தானே. அதை தான் நான் சொல்கிறேன். நீங்கள் அடையாளப்படுத்துறீங்க. இந்த ஜோசப் விஜய்ன்றது அந்த பேர் வந்து பார்த்தீங்கன்னா வந்து எப்போ நாமினேஷன் ஃபைல் பண்ணாரோ அப்போவே ஸ்பார்க் ஆகிடுச்சு அது இல்லையா? நீங்கள் அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன நம்மக்கிட்ட மைனாரிட்டி அந்த கொட்டிட்டு எண்ண முடியாது. இது இது என்ன மத ஓட்டு, இது என்ன ஜாதி ஓட்டுலாம் பிரிக்க முடியாது நம்மளால். ஆனால் கணிசமான ஓட்டு வந்து வாங்கியிருக்கு. சில பிரச்சாரம் பண்ணியிருக்காங்க. சர்ச்சை வந்து சபைகள்லேயே வந்து பிரச்சாரம் பண்ணிக்கிறாங்க. நிறைய நடந்திருக்கு சார். நம்ம இல்லைன்னா நம்ம வந்து இந்துக்கள் ஓட்டு அதிகமாக வாங்கினாரா, கிறிஸ்தவர் ஓட்டு அதிகம் நம்ம பட்டிமன்றம் நடத்த முடியும் இல்லை. நமக்கு அதுதான் கேட்குறது. நம்ம வந்து மதவெறி என்றால் அது பாஜகவோ இந்துத்துவோ அல்லது இந்துக்கள் மட்டுமல்ல, எந்த வடிவிலான எந்த மதத்திலான ஆதிக்கங்கள் தலையெடுக்கும் போதும் அது ஆபத்தான தானே இருக்க முடியும். இந்த மதத்திற்கு பதிலாக இன்னொரு மதம் அப்படிங்கிறதே நம்ம அது மதச்சார்பற்ற இந்தியாவுக்கு. பிஜேபி அது கரெக்ட் நீங்கள் சொல்கிறது. பிஜேபி பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து அவங்க சாதிச்சது எதுவுமே இல்லை. எப்படி பார்த்தாலும் நீங்கள் ஒரு பக்கம் கவர்ச்சி அரசியல் வந்து நீங்கள் இது வரைக்கும் யாருக்கும் வந்து பிஜேபியில் கூட கவர்ச்சி அரசியல் யாரும் கிடையாது. எந்த சினிமா நடிகைக்கும் அவங்க பெரிய வந்து வாய்ப்பு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க கிடையாது.
மோடியே வந்து சினிமா பிம்பமா என்ன? அப்படி கிடையாது. மோடின்றது ஒரு பெரிய பிம்பம் இன்னைக்கு இந்தியா. ஆனால் எல்லா சினிமா பிம்பத்தோட உடனடியாக சந்திச்சிருவாரு. அதுதான், அது வேற விஷயம். சினிமா ஆனால் வந்து யாருக்கும் வந்து ஒரு முதன்மை வாய்ப்பு கொடுத்து ஒரு கட்சியில் ஒரு பிரதிநிதித்துவம் கொடுத்து அப்படிலாம் எதுவும் பண்ணலையே. கங்கரான வந்திருக்காங்க. அது அதெல்லாம் அவங்கெல்லாம் வந்து சப்போர்ட் சார், சைடு சார். பிரதமர் முதலமைச்சர் அளவில் ஆமாம், அந்த மாதிரி ஒரு வாய்ப்பு கொடுத்து கட்சியை வழி நடத்துறது அதெல்லாம் வந்து அரசு அந்த விஷயத்தில் வழிகாட்டுதல் கரெக்டாக இருக்குது. பட் இங்கே என்னென்னா இந்த இடத்துல வந்து கவர்ச்சி அரசியல் தமிழ்நாட்டில் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஜெயலலிதா வந்து காலத்துக்கு பிறகு, கலைஞர் காலத்துக்கு கவர்ச்சி அரசியலே கிடையாது. அப்போ இந்த இடத்துல வந்து கவர்ச்சி அரசியல் இல்லாத போது தான் சித்தாந்த அரசியல் எடுவரும். அப்போ நீங்கள் இந்த இடத்துல மீண்டும் வந்து ஒரு கவர்ச்சி அரசியல் இங்கே வர்றதுக்கு காரணம் யார்? எப்படி இருந்தாலும் தேசிய கட்சியில் தான் காரணம். இன்றைக்கி காங்கிரஸ் வந்து 5 சீட்டு கொடுத்து சப்போர்ட் பண்ணாலும் தேசிய கட்சி தான் காரணம். இன்னொரு பக்கம் வந்து இவருடைய வந்து கரூர் நிகழ்வை வந்து நீங்கள் சிபிஐக்கு வர வச்சு நீங்கள் உங்களுக்குள்ளே என்ன அங்கே பேச்சுவார்த்தை நடந்தது, இதெல்லாம் ஒரு சந்தேகத்துக்கு கூட இடமான விஷயம் தானே. கரூர் சம்பவம் இங்கே நடந்தது, நீங்கள் சென்னையிலே முடிச்சிடலாம் விசாரணையை. இதுக்கு டெல்லிக்கு வர வச்சிங்க. அதுக்கப்புறம் டெல்லிக்கு போயிட்டு பிரச்சாரத்துக்கு போயிட்டு வரும்போதே ரோட் ஷோ நடத்துறாரு. அதுக்கெல்லாம் அனுமதி பண்ணீங்க. போகும்போது ரொம்ப கவனமாக போனார். அதுதான். அப்போ இதெல்லாம் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா, இங்கே திராவிடம் வேணும், இங்கே திராவிடம் வேணும், சீமான் தலைவர் தமிழ் தேசியம் வளரக்கூடாது, அது ரெண்டுத்தையும் ஒன்றா சேர்த்து தடுக்கணும். அதுக்கு ஒரே வழி என்ன? அதுக்கு ஒரே வழின்னா ஒரு கவர்ச்சி அரசியலை கொண்டு வா உள்ள வரணும். இப்போ நீங்கள் கவர்ச்சி அரசியல் கொண்டு வந்தீங்க, இப்போ இன்னொரு ஜெயலலிதா மாதிரி வந்து உட்காந்துட்டாரு. எப்படி இருந்தாலும் மைனாரிட்டி கவர்மெண்ட் இருந்தாலும் ஒரு கவர்ச்சி அரசியல் தானே. இப்போ முழுக்க முழுக்க விஜயோட பேஸ் என்ன கட்சிக்கு என்ன சித்தாந்தம் கொள்கை கோட்பாடு கிடையாது, வெறும் சினிமா பிம்பம் தானே. அப்போது இந்த இடத்துல கேட்டால் அந்த சொல்லுவாங்களே, வாள் போய் கத்தி வந்ததுன்னு சொல்லுவாங்க. இப்போ கத்தி போய் வாள் வந்திருக்கு, அவ்வளோதான். இப்போ இதில் பிஜேபி சாதிச்சது என்ன? நீங்கள் எப்போ வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து தாமரை எப்போ மலரும்? எப்போவும் மலர போதில்லை. இதானே உண்மை. இப்போ 29க்கு வந்து இப்போ துண்டு போட்டார் ராகுல் காந்தி, மேடையில் வந்து துண்டு போட்டு போயிட்டார். அப்போ நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க? 29 நிலைமை என்ன கேட்டால் வந்து பிஜேபி இப்போ அரசியல் அனாதையாக தான் இருக்குது இன்றைக்கி டேட்டுக்கு. 29 உங்களுக்கு யார் சப்போர்ட்டு? 29 எப்படி நீங்கள் ஒரு எம்எல்ஏ கூட பெற முடியல, எப்படி நீங்கள் ஒரு எம்பி கிடைக்கும்? யார் மூலமாக உங்களுக்கு கிடைக்கும் சொல்லுங்கள்? எப்படியும் நீங்கள் திமுகவோட போக முடியாது. இந்த பக்கம் விஜய் கூட போவீங்களா? என்ன வந்து ராகுல் காந்தி துண்டு போட்டார். இப்போ நீங்கள் எப்படி போய் நீங்கள் வந்து எம்பி சீட்டை பெறுவீங்க? நீங்கள் சொல்லுங்கள் பார்க்கலாம். இன்னும் 3 வருஷம் 2 வருஷம் இருக்குன்னு வச்சுங்க இன்னும். ஸோ இதுதான் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஜேபியோட அரசியல் கணக்கு தவறு. உள்ளபடியாக இந்த ஒரு இந்த கவர்ச்சி பிம்பம் வராமல் இருந்தாக்கா அப்போ நீங்கள் வந்து களமாடும் போது இங்கே 2 அணி இருக்கும். அந்த 2 அணியில் வந்து பார்த்தீங்கன்னா எப்படியும் வந்து பார்த்தீங்கன்னா பாராளுமன்றத்தில் வந்து பார்த்தீங்கன்னா 40 சீட்டில் 20 அடிக்கலாம், இல்லை 15-25 அடிக்கலாம், இல்லை 10-30 அடிக்கலாம். இப்படி இருந்தாக்கா உங்களுக்கு ஒரு சப்போர்ட் இருந்திருக்கும். இப்போ உங்களுக்கு 0 வர எம்பி எலெக்ஷனில் பிஜேபி வந்து 0 தானே. எப்படி வரும் உங்களுக்கு? என்ன கணக்கு சொல்லுங்கள்? வராது, எதுவுமே வரப்போது. இப்போ விஜய் கூட போனால் கூட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் கூட எப்படி போவீங்க? அங்கே காங்கிரஸ் இருக்கிறான்ல. தமிழக வெற்றி கழகத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும், நம்ம அமைச்சர்களை பங்கேற்கணும்னு சிவி சண்முகம் சொன்னதாகவும் அதற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒத்துக்கொள்ளலை அப்படின்னு ஒன்று இருக்குது. அதே நேரம் தாவகா என்ன கேட்டிருக்கு அவர்கள்ட்டனா, நீங்கள் உங்களுடைய சட்டமன்ற உறுப்பினராக இப்போ வெற்றி பெற்றிருக்கு, அதில் வந்து எல்லாத்தையும் பதவி விலகிட்டு மீண்டும் விசில் சின்னத்தில் போட்டியிடணும்னு சிவி சண்முகத்தை கேட்டதாகவும், அதற்கு அவர் மறுத்துட்டு நாங்கள் அதிமுக அணியவே நாங்கள் வந்து உங்களுக்கு சட்டமன்ற உறுப்பினராக ஆதரவில் தொடருவோம்னு சொன்னதாகவும் ஒரு பேச்சு இருக்குது. இல்லை, இது வந்து ஒரு ஊர்ஜிதமான தகவல் இல்லை. வந்து இது இப்படி ஒரு செய்தி வெளியிட்டிருக்கிறது வந்து ஊடகத்தில் தான் வருது. அந்த தரப்புலேருந்து எதுவும் பேசுனதாக தெரியல. அப்படிலாம் ஒருபோதும் நடக்காது சார். ஏன்னா இவங்களே வந்து அடித்து பிடிச்சி வின் பண்ணி வந்திருக்கிறாங்க. எம்எல்ஏ போய் நீ இருக்கிற பதவியை ராஜினாமா பண்ணிவிட்டு நீ வந்து விசில் சின்னத்தில் போட்டிட்டு வரன்னு சொன்னால் அது வந்து அப்படி ஒரு கோரிக்கை வச்சுருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த வெற்றியை உறுதி சொல்ல முடியாது. ஏன்னா விஜய் அதாவது டிவிக்கேக்கே 8 மாவட்டங்களில் வந்து வெற்றி இல்லை இல்லையா? 8 மாவட்டத்தில் ஒரு தொகுதியோட வெற்றி இல்லை. அப்படி இருக்கும்போது வெற்றி பெறலாம். அப்படி இருக்கும்போது நீங்கள் வந்து நீங்கள் வந்து ரிசைன் பண்ணிட்டு நீங்கள் மறுபடியும் விசில் சின்னத்தில் போட்டிங்கன்னா என்ன உத்தரவாதம் இருக்குது சொல்கிறேன் நான். ஸோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அரசியலில் வந்து இப்போ வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா ஒரு தேக்க நிலை மாதிரி உருவாகுது. ஒரு நீர்த்து போன ஒரு அரசியல், வீரியமற்ற ஒரு அரசியலாக இருக்குது. அதுக்கு காரணம்னு கேட்டிங்கன்னா வந்து இந்த டிஎம்கே அலைன்ஸில் இருக்கக்கூடிய இந்த கட்சிகள் வந்து இவங்களுக்கு சப்போர்ட் பண்ணது தான். கம்யூனிஸ்டுகள் மீதும் விசிகா மீதும் ஒரு மரியாதை இருந்துச்சு. அந்த மரியாதை இவங்களே இழந்துட்டாங்க. போய் இவனுக்கு ஏங்க போய் சப்போர்ட் பண்ணிங்கன்னு சொல்லி மக்களே காரி துப்புற அளவுக்கு தான் இப்போ இருக்குது. ஏன்னா எப்படி இருந்தாலும் இவங்க வந்து தக்க வச்சுப்பாங்க சார். இப்போது அதிமுகன்ற வந்து ஒரு ஐஸ் கட்டியை வந்து கரைஞ்சிக்கிட்டே இருக்குது. அதை இவங்க சாதகமாக ஆக்கிப்பாங்க, அவ்வளோதான். ஸோ அது எப்படியும் நடக்க தான் போகுது. அது எந்த வகையில் நடக்க தான் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா வந்து கிட்டத்தட்ட 5 ஆண்டு காலம் வந்து அதிகார ருசி இல்லாமல் தவிக்கிறாங்க. ஏதோ ஒரு வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கூட போனால் ஏதோ ஒரு அமைச்சர் பதவி கொடுப்பாங்கப்பா, ஏதோ ஒரு பதவி கிடையாது. ஆனால் எம்எல்ஏவாக இருந்தாலும் கூட எதனா சம்பாதிக்கிறதுக்கு அது வழி கிடைக்கும்பா. இந்த பக்கம் போனால் இங்கே இவர்கிட்ட இருந்தால் என்ன கிடைக்கும்? எடப்பாடி கிட்ட இருந்தால்.
ஸோ அந்த மாதிரி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்து வந்து தள்ளப்படுவாங்க. அதை இவங்களுக்கு சொல்லவே வேண்டாம். அதில் என்ன ஒரு வேடிக்கைன்னா, கிட்டத்தட்ட ஒரு 107 பேரில் 47 பேர் மீது வழக்கு இருக்குதான், கிரிமினல் வழக்கு இருக்குதான் டிவிகே மேலே. இது வரலாற்று சாதனை. எவ்வளோ சாதனை சொன்னாங்க விஜய், இது ஒரு மிகப்பெரிய வரலாற்று சாதனை. அதில் கூடுதலாக ஒரு 5 பேர் மீது வழக்கு வந்து பதிவு. இப்போ ஏற்கனவே வந்து வேலுமணி, விஜயபாஸ்கர் இவங்க மீதுலாம் வழக்கு இருக்குது, இடி வழக்கு இருக்குது. ஸோ அந்த வழக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இதோட போய் சேர்ந்தாங்கன்னா இன்னும் கொஞ்சம் எண்ணிக்கை அதிகமாகும். கிரிமினல் அந்த வழக்கு உள்ளவங்களுடைய எண்ணிக்கை வந்து இன்னும் கொஞ்சம் கூடுதலாகும். இப்போ 47 பேர் தான் இருக்கிறாங்க 107 பேரில். இன்னும் கொஞ்சம் எக்ஸஸ் ஆகும். இப்போ ஏடிஎம்கேலேருந்து போனாங்கன்னா 5 பேர் மீது வழக்கு இருக்குதுன்னு சொல்கிறாங்க, இந்த போகக்கூடிய எம்எல்ஏக்கள் மொத்தமாகவே. ஸோ அது முன்னாள் அமைச்சர்கள் மீது வழக்கு இருக்குது. இப்படிப்பட்டவங்களும் வந்து விஜய் வந்து சேர்க்கிறது மூலமாக நான் கேட்டால் டிவிக்கே வந்து ரொம்ப டேமேஜ் ஆகும். ஃப்யூச்சரில் சரசரன்னு இறங்கிடும். இப்போ நேற்றைய தினமே வந்து இவர் அத்தனை பேர் வீட்டுக்கும் போனார் இல்லையா, அதுலேயே வந்து இந்த விர்ச்சுவல் வாரியர்ஸ் எல்லாம் வந்து ஒரு கட்டத்துக்கு மேலே இறங்கிடுவாங்க சார். ஒரு இதெல்லாம் வந்துன்னா நம்ம தலைவர் வந்து எப்படிப்பட்ட தலைவர் தெரியுமா, இது நம்ம தலைவர் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாலின் வீட்டுக்கே போயிட்டு ஸ்டாலின்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா சட்டையை பிடிச்சாரு சொன்னால் நம்புவான். ஆனால் எங்கள் தலைவர் வீட்டுக்கே போயிட்டு ஸ்டாலினை வந்து பார்த்தீங்கன்னா கட்டி பிடிச்சாரு அப்படி சொன்னாக்கா, ஐயா ஏன் தலைவர் அப்படி போனார், என்ன இது ஏன் அவர் போனார், அங்கே நம்ம இங்கே கெத்து விடக்கூடாதுல்ல. இவர் தானே சொல்லியிருக்காரு மாசா கெத்தா கான்பிடண்டா கெத்தான்னு. அப்புறம் நம்ம தலைவர் கெத்து இல்லாமல் நான் அங்கே போய் எதுக்கு கட்டி பிடிச்சாரு, அதுவும் உதயநிதி வேற கட்டி பிடிக்கிறாரு, எல்லாரையும் கட்டி பிடிக்கிறாரு, எதுக்கு இந்த ஆள் போனாரு அங்கே அப்படி பேசக்கூடிய தொண்டர் எங்க பகுத்து பார்க்குறேன். ஏன்னா நீங்கள் வளர்த்த லட்சணம் அப்படி எது இல்லாதனால கரெக்டுங்களா, அடிப்படை அதாவது புரிதல் இல்லாதவன் என்ன செய்வான், ஏய் இது நாகரிகம்பா, இது அரசியல் மாண்புப்பா, அரசியல் பண்புனா என்ன அது பண்பு என்னது அப்படின்னா அப்படின்னு கேட்பாங்க. இல்லை என்ன பண்பு, நம்ம தலைவர் கெத்து விடக்கூடாதுங்க, அவர் எதுக்கு போனார் அப்படி பேசக்கூடாது. இல்லைனா ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா இதே இணையத்தில் வந்து அசிங்கமாக திட்டுறான். என்னன்னு கேட்டிங்கன்னா வந்து சீமானை போய் எதுக்கு சந்திச்சாங்க, சீமான் வந்து எவ்வளோ அசிங்கமாக பேசினார் தெரியுமா, சீமான் வந்து கட்சி தொண்டர்கள் எவ்வளோ அசிங்கமாக பேசுனா நீங்கள் எப்படி இதுக்கு போகணும்னு சொல்லிட்டு விஜய் அசிங்கமாக இன்னைக்கு திட்டக்கூடிய இடத்துல அசிங்கமாக பேசியது தவக்கவை சேர்ந்தவர்கள் தான். ஆமாம், அதுதான் நான் சொல்கிறேன். இங்கே அதுதான் இங்கே புரிதல் இல்லாத அரசியல் படுத்தப்படாத இந்த பசங்களை வச்சுக்கிட்டு அரசியல் ரொம்ப சிக்கல். அது வந்து இப்போ ஆட்சியிலையும் அது வெளிப்படுகிறது தான் பெரிய. அதுதான் சார், இப்போது வழியே போய் ஆட்சியிலையும் வெளிப்படும். கண்டிப்பாக பொறுத்துருங்க, என்னென்ன நடக்குது பாருங்கள். ஒரு பக்கம் திருமாவளவன் ஏன் வந்து வழியே போய் இந்த அதில் ஒரு சுயநலம் இருக்குது. வழியே போய் வந்து ஏன் கொடுக்குறாரு, ஒரு நாள்லாம் ஃபுல்லாக யோசிச்சாரா, அதெல்லாம் கிடையாது. ஏதோ ஒரு கிவன் டேக்கன் நடந்திருக்கும், நடக்காமலாம் கிடையாது. சும்மா நம்மகிட்ட காது குத்துவாங்க, என்னென்னா சோபாலாம் வாங்கி போ அதான் பார்த்துமே, அதெல்லாம் ஏதோ ஒன்று உள்ளுக்குள்ளே ஏதோ ஒரு நடக்காமலாம் கிடையாது இந்த ஆதரவு தெரிவித்ததில். அது உண்மை அது. பட் அதை தாண்டி என்னென்னா இப்போ இவங்களுக்கு வந்து அந்த நம்ம தொண்டர்கள் பெரும்பான்மையான தொண்டர்கள் வந்து அந்த பக்கம் விஜய்கிட்ட இருக்கிறாங்க. நான் ஸோ எளிதாக ஒடுக்கப்பட்ட மக்கள்லாம் எளிதாக வந்து பார்த்தீங்கன்னா வந்து தன் வயப்படுத்த முடியும். அப்படி வந்து பல பேர் இருக்கிறாங்க. அப்போ இப்போ நம்ம போய் நம்ம வந்து ஒட்டிப்போன்றது தான் நாங்கள் நினைப்போம். ஏன்னா அடுத்தது வந்து இலக்கு வந்து 2029 எம்பி எலெக்ஷன். அதான் அண்ணன் திருமாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எம்பி ஆகணும். அப்போ இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் இவங்ககிட்ட போயிட்டு இந்த 8 சீட்டு 4 சீட்டு இவங்ககிட்ட 2 போராடிட்டு இருக்கிறத விட பார்த்தீங்கன்னா அங்கே 2க்கே போராடணும் மறுபடியும். ஸோ அதனால் இப்போ இங்கே போயிடலான்னு சொல்லி தான் அந்த இடம் தான். இப்போ ஆக மொத்தம்னு கேட்டிங்கன்னா டிவிகேக்கு வந்து ரொம்ப டிமாண்ட் அதிகம். இந்த இடத்துல நம்ம ரொம்ப யோசிக்கான விஷயம்னு கேட்டிங்கன்னா, இன்றைக்கி திரு உதயநிதி அவர்களுடைய பேசுகிற பேச்சை நான் பார்த்தேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு. பக்குவப்பட்ட பேச்சு, ரொம்ப ரொம்ப சரியாக இருந்தது அந்த பேச்சு. கடைசியாக அவர் முடிக்கும்போது சனாதன சக்திகளுக்கு எதிரான வந்து அந்த வார்த்தைகளை சொல்லி அதை முடித்தது. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு திமுக வந்து வேலை. இப்போ பல பேர் சொன்னாங்களே திராவிடம் வீழ்ந்தது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா, இங்கே திராவிடமும் வேலை, சீமானும் வந்து வேலை, நாம் தமிழரும் வேலை. ஆனால் கொஞ்ச காலம் இருக்கணும். எதிர்ப்பு அரசியலை காட்டக்கூடிய வந்து இருக்குது. ஒரு கட்டத்தில் எப்படி 96 வந்து ஜெயலலிதாவுக்கு என்ன நிலைமை வந்துச்சு, 96 ஆவேசமாக இருந்தாங்க மக்கள் இல்லையா, என்ன வாய்ஸ் கார்டன் உள்ள நுழைஞ்சிருவாங்களோன்ற அந்த மாதிரி இருந்துச்சு மக்கள்கிட்ட. அந்த மாதிரி ஒரு சூழல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அது வரைக்கும் காத்திருக்கணும். ஆனால் இது தவறான முடிவு. எது தவறான முடிவு, இந்த டிஎம்கே அலைன்ஸில் இருக்கவங்களாம் போய் வந்து ஆதரவு தெரிவித்ததே வந்து தவறான முடிவு. கேட்டால் கவர்னர் ஆட்சி வந்துடும், கவர்னர் ஆட்சி மூலமாக பிஜேபி உள்ளே வந்துடும், இப்படி போய் வந்து ஆதரவு தெரிவித்தது அது வந்து தவறான செயல் தான். இப்போ அதை வந்து நாங்களும் தான் இதுக்கு உடன்பட்டோம்னு சொல்கிறதே தப்பு. திமுக சொல்கிறது வந்து கேட்டால் இன்றைக்கி உதயநிதி பேசும்போது அவர் சொன்னார், எங்கள் கூட்டணி கட்சிகள் வந்து போய் வந்து ஆதரவு தெரிவித்தாங்க அப்படின்னு, நாங்களும் அதுக்கு இசைவு தெரிவித்தோன்ற மாதிரி தான் அந்த வார்த்தைகளுடைய அந்த 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 சாயலுடைய ஒப்புதலோடு தான் வந்து இருந்துன்றது சொல்லுது. ஸோ இது வந்து அவ்வளோ சரியான நடவடிக்கை இல்லை.
ஒரு கட்சியே எதிர்க்கிறீங்க, ஒரு அரசு அமையக்கூடாதுன்னு நீங்கள் வந்து பிரச்சாரம் பண்ணுறீங்க. அதுக்கப்புறம் அந்த அரசு அமையறதுக்கே நீங்கள் வந்து நாங்கள் தான் உதவி பண்ணோம், சப்போர்ட் பண்ணோம், அது காரணம் என்னன்னா பிஜேபி உள்ளே வந்துடும், கவர்னர் ஆட்சி உள்ளே வந்துடும் சொல்கிறது அது சரியான கருத்து இல்லை. அது மக்களே ரசிக்கவே இல்லை. இந்திய அரசமைப்பு சட்டம் 4 வழிகளை கொடுத்துருக்கிறது. இல்லைன்னா மாற்று யாரோட என்ன அப்படிங்கிறது அப்படியே சார். சார் இப்போ நம்ம வயலேட் பண்ணக்கூடாதுல்ல சார். இப்போ மக்கள் முடிவு பண்ணது என்ன? யாருக்கும் மெஜாரிட்டி இல்லை இதானே யாருக்கும். அப்போ என்ன செய்யணும்? அடுத்த கட்டம் கவர்னர்கிட்ட பொறுப்பு கொடுத்துட்டு வந்து தேர்தலுக்கு தயாராகணும். இல்ல அது கவர்னர் 6 மாசத்துக்கு மேல தொடர்ந்தா நீங்க நீதிமன்றம் போங்க, சுப்ரீம் கோர்ட் போங்க, வழக்கு நடத்தாம தள்ளிட்டு போறாங்க சொல்லுங்க. வழக்கு நடத்தாம இப்படி தள்ளிட்டே போறாங்க சார் அப்படின்னு சொல்லுங்க. அப்ப சொல்லுங்க. 3 ஆண்டுகள் வரை வந்து ஆட்சி வந்து குடியரசுத் தலைவர் ஆட்சியாக இருக்கிறது சார். அது வந்து சார் நீங்க எல்லாம் அவங்க வந்து ஏதாவது அசாதாரண சூழ்நிலை வந்துருமோன்ற கவலையில தான் இல்ல. அசாதாரண சூழ்நிலைக்கு நீங்க அடுத்த தேர்தல் வச்சாலே இங்க ஏதாவது ஒரு கட்சி மெஜாரிட்டி வந்துடும். ஏன் டிவி கேட்க கூட வரும். திரும்ப வர 108 இருக்கு, இன்னொரு 10 சீட் ஒரு உணர்ச்சி அடிப்படையில். ஆமா விஜய் போயிருக்குன்னா எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா சதி பண்ணிட்டாங்க, எனக்கு இன்னும் கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வந்து நான் தான் இருக்கிறதுல நிறைய மார்க் எடுத்தேன், இன்னும் நீங்கள் ஒரு 4 மார்க் போடுங்க எனக்கு சொல்லிட்டு போய் நிற்கணும், அடம் பிடிக்கணும் இல்லையா? அப்படிதானே பண்ணணும். அதை விட்டுட்டு நீங்கள் வந்து இல்லை ஐயோ நம்ம வந்து தேர்தலுக்கு செலவாயிடும், மக்களுக்கு வரி பணம் வந்து போயிடும், அது இதெல்லாம் வந்து நம்மளை ஏமாத்துற வேலை. நீங்கள் சட்டசபையில் மெஜாரிட்டி இல்லை, அடுத்தது மக்களை சந்திக்கணும், இதுதான் வந்து நடைமுறை, இதுதான் செஞ்சிடணும். இல்லை நான் எங்களுக்குள்ள ஜெயிச்ச பிறகு நாங்கள் ஒரு சிண்டிகேட் போட்டு நாங்கள் வந்து ஆட்சியை தக்க வச்சுக்கிறேன் சொல்லுது, இது மக்களை ஏமாத்த தானே, மக்கள் எண்ணத்துக்கு விரோதமானது தானே. இல்லை ஒட்டுமொத்த மக்கள் பிரதிநிதிகளும் மக்களை பற்றி ஒருபோதும் கவலைப்படாமல் அவர்கள் லாபத்துக்காக தான். நீங்கள் பிரச்சாரமே இப்படி பண்ணாதீங்க. முதல்ல என்ன கேட்டால் நெகட்டிவ் பிரச்சாரம் பண்ணாதீங்க. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை தான் செய்வோம் அது வரைக்கும் சொல்லிட்டு போயிடுங்க. அவங்க மீது எதுவும் குறை சொல்லக்கூடாது, யாருமே குறை சொல்லக்கூடாது. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இதை செய்வோம் அவ்வளோதான். அதை மட்டும் சொன்னால் பரவாயில்ல. அவர் வந்தால் இது ஆகிடும் அது ஆகிடும், அவர் ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தை, அப்புறம் ஆர்எஸ் வந்துடும், அதெல்லாம் ஓவர். அதுவும் திருமாவளவன் வந்து பாச்சி நான் இப்படி நினச்சி கூட பார்க்கவே இல்லை. ஏன்னா இந்த வார்த்தை வந்து அதை வேற ஒரு சிலர் போகிறாங்க. இன்னைக்கு இந்த திருமாவளவன்ற அந்த ஒற்றை சொல்லை வந்து மக்கள் வந்து எழுச்சியாக கொண்டாடுறாங்க. எங்கே எழுச்சியாக கொண்டாடுறாங்க? நீங்கள் வேற சார். வீட்டில் இருக்கிற படத்தை காட்டுறதை பார்க்குறோம் வந்து பார்த்தீங்கன்னா கடுமையாக விமர்சனம் பண்ணுறாங்க, கட்சிக்காரங்களே விமர்சனம் பண்ணுறாங்க. ஏன்னா நீங்கள் அதனால தான் நான் சொல்கிறேன், இந்த மேடையில் பேசும்போதெல்லாம் வார்த்தை பிரயோகம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைங்கன்னு சொல்லிட்டீங்க, ஆர்எஸ்எஸ் பெற்றெடுத்த குழந்தைங்க சொல்லிட்டீங்க. இப்போ அதே வந்து குழந்தைய தானே நீங்கள் ஆட்சியில் உட்கார வைக்கிறீங்க. அப்போ அது கேட்டால் என்ன கேட்டிங்கன்னா பிஜேபி வந்து உள்ளே வந்துடும்ன்றீங்க. அவர் ஆர்எஸ்எஸ்காரரே இருக்கிறாரு, கட்சிக்குள்ளே பிஜேபி உள்ளே வந்துடும் சொல்லிட்டு நீங்கள் ஆர்எஸ்எஸ்காரனுக்கு வந்து நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணீங்கன்னா அப்போ உங்களை எங்கே எதில் வைக்கிறது, எதில் சேர்க்கறது சொல்லுங்கள்? நீங்களே சொல்கிறீங்க வந்து ஆர்எஸ்எஸ் குழந்தைன்னு. அப்போ இதெல்லாம் நீங்கள் அந்தந்த சந்தர்ப்பத்துக்கு சொல்லுவீங்க, அப்புறம் இதெல்லாம் நீங்கள் ஞாபகம் வச்சுட்டு கேட்டு இருக்காதீங்க அப்படின்னு சொன்னால் எப்படி? இதெல்லாம் நாங்கள் அதை நம்பி தானே வாக்களிக்கிறோம். இப்போ அண்ணன் சொல்லிட்டாரு, ஆர்எஸ்எஸ் பெற்றது குழந்தைன்னு சொல்லிட்டாருங்க, நம்ம உஷாராக இருக்கணும், அவனுக்கு ஓட்டு போட்டுருக்கோம், அப்படி தானே ஓட்டு போட்டிருக்காங்க. அப்போ அந்த மக்கள் நீங்கள் மறுபடியும் ஏமாத்துறீங்கன்னா அந்த மக்கள் அதனால தான் போட்டோ காட்டுறான் வீட்டிலேருந்து. இது இப்போ புரியுதுங்களா? இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் வந்து இன்னும் எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து பார்த்தீங்கன்னா பகிரங்கமாக அங்கே எதிர்ப்பு இருக்குது, இவருக்கு எதிர்ப்பு இல்லை, அந்த அளவுக்கு பெரிய கட்சி இல்லாதனால எதிர்ப்பு இல்லை. ஆனால் உள்ளுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் புழுக்கத்தில் இருக்கிறாங்க. இவர் ஏங்க வந்து பார்த்தீங்கன்னா இவர் போய் இவனுக்கு போய் சப்போர்ட் பண்ணார் அப்படின்ற மாதிரி தான் மக்கள் பேசுறது. நான் சொல்கிறேன், நான் வந்து 2 தரப்புமே தங்களுக்கு வாக்களித்த மக்களுக்கு எதிராகவும் அவர்களை அவமானப்படுத்த வகையில் தான் செயல்படுறாங்க. திமுக வேண்டாம், மற்ற கட்சிகள் வேண்டான்னு தான் தாவேக்காவுக்கு வாக்கு செலுத்தியிருக்கிறாங்க. இந்த பக்கம் அங்கே தாவேக்கா வெற்றி பெறாத இடங்களில் விடுதலை சிறுத்தைகள், கம்யூனிஸ்ட் கட்சிகள், திராவிட முன்னேற்றங்கள் வெற்றி பெற்றிருக்கும் போது அங்கே தாவேக்கா நிராகரிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்போ 2 குழுவும் சேர்ந்து நீங்கள் வந்து நாங்கள் ஆட்சி அமைக்கிறோம், நாங்கள் உதவி செய்கிறோன்னு சொன்னால் மக்களுக்கு 5.25 கோடி வாக்காளர்கள், இல்லை அதில் 1.25 கோடி தாவேக்கா, அப்போ மீதம் இருக்கிற வாக்காளர்கள் சரியா சொன்னா 4,89,00,000 வாக்குகள் பதிவு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா வந்து யார் எவ்வளோ பெற்றிருக்காங்கன்னா 1,77,00,000 வந்து டிவிக்கு வெற்றிருக்கு. மீதி இருக்கிற வாக்குகளுக்கு 3,13,00,000 வாக்குகள் வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து இப்போ தாவேக்காவுக்கு எதிராக பெரும்பான்மை வாக்குகள் அதிகமாக இருக்கு. அதுதான் நான் சொல்கிறேன். இப்போ இதுதான் மக்களுடைய எண்ணம் சொல்கிறேன். இப்போ மக்களுடைய எண்ணம் வந்து டிவிக்கு எதிராக இருக்கு, விஜய் அவர்களுக்கு எதிராக இருக்கு. 65 விழுக்காடு கிட்டத்தட்ட தேவைக்கு இருக்கு. இருக்கு. அதான் இன்னைக்கு நீங்கள் வந்து நீங்கள் எடுத்து பாருங்க, உதயநிதியோட ஸ்பீச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. அவர் ரொம்ப துல்லியமாக பர்சன்டேஜ் சொல்லியிருந்தார், இவ்வளோ பேர் வாக்குகள் வந்து பதிவாக வந்து எதிராக இருந்தது அப்படின்னு மென்ஷன் பண்ணுறாரு. அப்போது இது வந்து மக்கள் தீர்ப்பு சரியாக தான் கொடுத்துருக்காங்க. உங்களை நம்பி நீங்கள் என்ன பிரச்சாரம் பண்ணீங்களோ அதை நம்பி வாக்களிச்சிருக்காங்க மக்கள். கரெக்டாக தான் வாக்களிச்சிருக்காங்க. அவங்களுக்கு பவர் கொடுக்கல, டிவி கேட்க பவர் கொடுக்கல, நீங்கள் கொடுக்குறீங்க பவர்.
அப்ப அதுதான் இதுவே அப்ப மக்கள் துரோகம் விரோத இல்லையா? செயல் தானே. துரோகம் இல்லை, அது விரோதம் இல்லை, துரோகம். துரோகம். மக்கள் செய்த துரோகம். ஸோ இது வந்து எனக்கு என்னுடைய பார்வை நான் சொல்கிறேன் சார், இதுக்கு வன்ம பார்வையெல்லாம் கிடையாது. விஜய் மெஜாரிட்டியில் கூட வந்து உட்காரட்டும் தாராளமாக. அதுதான் மக்கள் முடிவு பண்ணுறா. நீங்கள் யார், நான் யார்? மக்கள் முடிவு பண்ணுறாங்க. நான் அப்படி தான் நினச்சேன். இவர் இந்த முறை வந்து ரிசைன் பண்ணிட்டு நின்னாருன்னா மெஜாரிட்டி நடிச்சிருக்கலாம். இதில் உட்கார்ந்ததே அவசர கோணம். இது வந்து உட்கார்ந்துருக்க கூடாது. என்னை கேட்டால் வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட்டுக்கு என்ன முடிவு எடுத்தாங்கன்றது தெரியல. ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா உட்காந்துருக்கக்கூடாது. எனக்கு மெஜாரிட்டி கிடைக்கல, நான் மீண்டும் மக்களை சந்திக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்கா, அதே ஒரு 6 மாத காலம் கழித்து கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் எலெக்ஷன் நின்னாங்கன்னா அப்போ அலைன்ஸு கூட ஃபார்ம் ஆகிருக்கும். இதை விட மெஜாரிட்டி அடிச்சிருக்கலாம். இந்த 107 இருக்கு இல்லையா, அந்த 108 இருக்கிறத விட கண்டிப்பாக வந்து ஒரு 148 அடிச்சிருக்கலாம், 168 அடிச்சு அவ்வளோ வந்து. ஏன்னா அப்போ அலைன்ஸ் ஃபார்ம் ஆகும். ஏன்னா ஏன் முதல்ல அலைன்ஸ் வரவே இல்லை? அன்ப்ரூவ்டு. அப்போ இப்போ ப்ரூவ் ஆயிடுச்சு, சிங்கிள் மெஜாரிட்டியாக வந்தாச்சுங்க. கண்டிப்பாக யார் போட்டிருந்தாலும் வந்தால் கண்டிப்பாக வந்து இவர் வந்து பிரச்சாரம் பண்ணுறாரோ பண்ணலன்னு கண்டிப்பாக மெஜாரிட்டியாக வந்து. ஏன்னா எப்படியும் கூட்டணி கட்சிகள் யாராவது வந்து இருக்கிற உதிரி கட்சிகள் வந்துட்டு இருப்பாங்க. ஏன் இந்த விசிகா கூட வந்திருக்கலாம், கம்யூனிஸ்டுகள் வந்திருக்கலாம். ஒரு அலைன்ஸை ஃபார்ம் பண்ணி அதுக்கப்புறம் நீங்கள் வந்திருந்தீங்கன்னா அப்போ யார் கேட்க முடியும்? இப்போ அப்படி கிடையாது. இது வந்து மக்களே விரும்பலைல்ல, மக்கள்கிட்ட எந்த ஒரு சலசலப்பும் இல்லையே. ஸோ அதனால் மக்கள் முடிவுக்கு எதிரான அரசு தான் இது. இதுக்கு அதனால் மைனாரிட்டி டிவிக்கு அரசுன்றது வந்து ஊர்ஜிதமாக இருக்குது. இப்போ சரி, கோளாறு அவர்கிட்ட இல்லை, ஓட்டு போட்டவங்க கிட்ட தான் இருக்குது. அவ்வளோதான், ஃபினிஷ். இதுதான் பதில். கோளாறு அவர்கிட்ட இல்லை. இந்த கோளாறை நாம் செய்துவிட்டோம் என்று மக்கள் உணர்வார்களா என்று பொறுத்திருந்து பார்ப்போம். உங்கள் நேரத்தை ஒதுக்கி அரங்கத்திற்கு வந்து கருத்தை சொன்னமைக்கு மிக்க நன்றி. நன்றி சார்.